ஹalleluya. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவருடைய கிருபையினால் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். மகிமையின் தேவன் உங்களோடு பேச போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் ஆமென் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்க முடியாது, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான். ஹalleluya. ஏசப்பா சொன்னார் நமக்காகங்க, நம்மை நேசிக்கும்படி நமக்காக அவர் இறங்கினார். ஹalleluya. நம்மை தேடி வந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஒவ்வொரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. ஒவ்வொரு நாளோட கிருபை, அவருடைய கிருபை எப்பொழுதுமே கிடைக்கும், அதிகாலையிலே கிடைக்கும் சொல்கிறார். ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக ஆமென் மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல. ஆமென். யாரை பார்த்து சொல்கிறார் இந்த வார்த்தை? சாத்தானை பார்த்து சொல்கிறார். ஆமென். பிசாசியை பார்த்து சொல்றார், ஏ சாத்தானே, மனுஷன் அப்பத்தால் மாத்திரம் பிழைக்க முடியாது, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆமென். அவன் நினைக்கிறான், பாதாளம் நினைத்துக் கொண்டிருக்கிறது, தேவ பிள்ளைக்கு விரோதமாக பாதாளம் எழுந்து கொண்டிருக்கிறது. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? பாதாளம் ஒவ்வொரு பிள்ளைகளை என்ன சொல்லிட்டு தெரியுங்களா? அப்பத்தினால் பிழைக்கிறவர்கள் மனுஷன் இல்ல இல்ல, என் பிள்ளை அப்பத்தினால் பிழைக்கிறவன் இல்ல, என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைக்கிற பிள்ளைகள் தான் என் பிள்ளைகள். ஆமென். இப்படியே நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஏசப்பா, நாங்க உங்க வார்த்தையில் பிழைக்கிற பிள்ளைங்கப்பா, உமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைங்கப்பா. ஆமென். எங்களுக்கு பிரியமல்ல ஆண்டவரே. இப்படியாக நாம் சாத்தானை பார்த்து சவால் விடுகிற பிள்ளைகளாக சீஷராக இருக்க வேண்டும். ஆமென். ஏன் தேவன் பிசாசை பார்த்து பேசினார் என்றால், அவர் 40 நாள் சோதிக்கப்பட்டார். மத்தேயு சுவிசேஷத்திலே அழகா எழுதியிருக்கிறது, அருமையா எழுதியிருக்கிறது. ஆவியானவர் உங்களோடு வெளிப்படுவாராக. ஹalleluya. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். தேவ ஜனமே, ஆவிக்குரிய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்குள் நான் உட்பட்டு இருக்கிறேன். ஆமென். பாருங்க, இப்படியாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தைரியமான வார்த்தை என்ன? நாம் சில நேரத்தில் வனாந்தரத்தில் கொண்டு போகப்படுவோம். யாரால கொண்டு போகப்படுவோம்? சாத்தான் நம்ம ஒரு நாளுங்க எங்கே கொண்டு போக முடியாது. ஆமென். ஹalleluya. பாழான இடங்கள், வனாந்தரங்கள் அவனுக்கு இஷ்டமா தேவனுடைய சீஷர்களை கொண்டு போக முடியாது. ஆமென். அப்போ ஆவியானவரா நாம் கொண்டு போகப்படுவோம். சில நேரத்தில் சில பலவீனங்கள் வரலாம், சில காரியங்கள் நமக்கு வரலாம். ஆனால் அங்கே சாத்தான் இருப்பது நிச்சயம். அவன் ஏசப்பாவை 40 நாள் சோதித்தாங்க, இரவும் பகலும். சோதனை காலம் முடிந்தவுடனே வேதம் சொல்லுகிறது, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஹalleluya. சாத்தான் 40 நாள் ஏசப்பாக்கு விரோதமாய் போராடுகிறான். ஆனால் ஜெயம் கொள்ளவில்லை. அவன் போராட மாத்திரம் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் எப்பொழுது ஏசப்பா கிட்ட வரான் தெரியுங்களா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பசி உண்டாயிற்று. இதெல்லாம் சற்று கவனிங்கள். அவர் மாமிசத்தில் இருந்தார். தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னவென்றால், தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஹalleluya. என் பிள்ளைங்க மாமிசத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு மாமிசம் வேண்டுங்க. அப்போ ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் இறங்கும் பொழுது அவருக்கு பசி வந்துருச்சு. ஒரு சரீரம் ஒன்று இருந்தால் பசி வரும் இல்லைங்களா? அவர் மனுஷனாக இருந்தார். மனுஷனுக்காக அவர் பாடுபட வேண்டும் என்று அவர் மனுஷ ரூபம் எடுத்தாருங்க. ஹalleluya. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் மனுஷனா இறங்கி வந்து நமக்காக ரத்த சிந்தினாருங்க. அதற்கு பாருங்க, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பு அவர் உபவாசித்த பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? பிசாசு ரொம்ப சோதிக்கப்படும் பொழுது அந்த 40 நாள் முடிந்த உடனே அவருக்கு பசி வந்துருச்சுங்க. அப்படி என்றால் என்ன? சரீரத்தில் ஒரு தேவை வரும் பொழுது சாத்தான் வந்துருவான். ஆமென். அவன் எப்ப தகுதியாரான் தெரியுங்களா? சாத்தான் நம்ம அவாவிலே ஜெபிக்க முழுவதும் வரமாட்டான். நம்முடைய சரீரத்துக்கு ஒரு தேவைகள் வரும். மனுஷன் தானுங்களே, நம்ம எல்லாம் மனுஷர்கள் தானுங்க. குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நமக்கு தொழில்கள் உண்டு, ஊழிய பாதைகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, குடும்பம் உண்டு, பெற்றோர்கள் உண்டு.
அப்போ சரிகிற தேவைகள் அநேகம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, சரிகிற தேவை வந்த உடனே சாத்தான் நம்மிடத்தில் பேச அவன் தகுதி பெறுகிறான். அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. அதுதான் ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்காக வாழும் சீஷர்கள் வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகளே, நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் எல்லா இடங்களில் ஆமென் அவன் நம்ம கொண்டு போறாருங்க. ஹல்லேலூயா. ஏசப்பாவும் அப்படிதாங்க கொண்டு போனாங்க ஆவியானவர். அதே போல இயேசுவை பின்பற்ற சீஷர்கள், ஊழியக்காரர்களே, தேவஜனமே, தேவருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவ சித்தத்துக்குள்ளே அவருடைய பிளானிங்ல நம்ம இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை எந்த மனுஷ நிலைமையிலும் இருக்க போகிறது இல்லை. ஏனென்றால் எல்லா கதவுகள் அடைக்கப்படும் பொழுது பரலோக கதவு திறக்குங்க. அப்படி நீங்க நினைச்சு கொள்ளுங்க, நான் தேவ சித்தத்துல இருக்கிறேன், அவருடைய பிளானிங்ல இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிற. ஏன் இந்த வேதத்தை எல்லாம் எழுதி வைத்திருக்காரு தெரியுங்களா? இந்த ஒவ்வொரு வேதத்தையும் வாசிக்கும் பொழுது, என் மக்களே, என் பிள்ளைகளே, என் சீஷர்களே, என்னை பின்பற்றுகிற என் ஜனங்களே, நீங்க கவலைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது. சூழ்நிலைகள் வரும் பொழுது சாத்தான் இப்படி தகுதி பெற்று வருவான். ஆமென். எப்ப சாத்தான் தகுதிப்படுகிறான் என்றால், நம்முடைய சரிகிற தேவை வரும் பொழுது. ஆமென். ஏதாவது ஒரு பலவீனம் நமக்கு சரீரத்துல வரும் பொழுது உடனே வந்துருவான். பாரு, உனக்கு ஒண்ணும் முடியல, நீ அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மரணம் நம்மை சந்தித்தாலும் நீங்க சொல்ல வேண்டும், மரணமே உன் கூர் எங்கே? ஆமென். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்துவின் நாமம் திறவுகோல் என்னிடத்தில் இருக்கும் பொழுது தேவஜனமே, இப்படியாக நீங்க சவால் இட வேண்டும். என் வாழ்க்கையை பார்த்தீங்கள் என்றால் அடிக்கடி சில காரியங்கள் நேரிடும். ஆமென். நான் என்ன சொல்ல தெரியுங்களா? ஹே பாதாளமே, நீ எம்மாத்திரம், பரலோகத்துக்கு முன்பாக நீ எம்மாத்திரம். ஆமென். நான் தேவ சபை இப்படியாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த வேதத்துல எழுதி வைத்த ஒவ்வொரு சம்பவத்தை நீங்க சற்று தியானிக்க வேண்டும். அப்ப பாருங்க, சாத்தான் வந்து இயேசுப்பாட்ட பேசுறான். அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அவன் பேரு என்னங்க? சோதனைக்காரன். உங்க வாழ்க்கையில சோதனைக்காரன் வர்றானா? உங்களோட பேசுறானா? அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுறீங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க சபை மக்களே, ஊழியக்காரர்களே, சோதனைக்காரன் வாழ்க்கையில் அடிக்கடி வருகிறானா? அப்பொழுது நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், நான் ஆவியானவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்தின் பிள்ளை. ஆமென். இயேசு வரப்போகிறார். அதற்குள்ள சோதனைக்காரன் வருவான், எல்லாம் வருவான். ஆனா நீங்க எப்படி பேசணும், நம்ம எப்படி பிரத்யுத்தரம் பண்ணணும், அவகிட்ட எப்படி பேசணுங்க? பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், வந்துட்டு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால். முதலாவது அவனுடைய வார்த்தை கவனிங்க. அவன் பேசுறது பாருங்க, எப்படி பேசுறான். அவன் தேவகுமாரன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லவர், மாமிசத்தில் வெளிப்பட்டாருங்க. அவன் கேட்கிறான், அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானால். ஏனென்றால் சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நீ ஆவிக்குரிய பிள்ளையானா இப்படி பேசலாமா, இப்படி வாழலாமா சொல்லுவாங்க பாருங்க. ஆமே, சாட்சியாய் வாழ்ந்திருப்போம். ஆமே, தேவனுக்காக பயந்து பயந்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தில் ஆரம்பம். எவன் கர்த்தருக்கு பயந்து பயந்து வாழ அவன் பாக்கியவான். எப்போதும் பயந்திருக்கவன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவன் ஜனந்தா எப்பொழுதும் அவருக்கு பயந்து பயந்து, ஐயோ ஆண்டவரே, உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யக்கூடாதப்பா. அவர்தான் தேவ பிள்ளைகள். ஆமென். இப்படியாக நாம் இருக்கும் பொழுது சாத்தா சோதனைக்காரன் வருவான். நீ தேவகுமாரனா, நீ தேவனுடைய பிள்ளையா, இப்படி இருக்கிற பாரு, அப்படி குற்றப்படுத்த வருவான். அப்போ பாருங்க, நீ தேவனுடைய குமாரனானா அப்பங்களாகும்படி சொல்லும். இந்த கல்களை என்ன ஆகணும்? எல்லாத்தையும் அப்பத்தாக்கு. பாருங்க, ஏசப்பா இன்னும் ஊழியத்துக்கு வரல, எந்த அற்புதங்களையும் செய்யல. அதற்கு முன்பாக இவன் முந்திக் கொள்கிறான். ஆமென். மாமிசம் முந்திக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளே, உன் மாமிசம் உன் வாழ்க்கையில முந்திக் கொள்ளும். அதான் சோதனைக்காரன். சோதனைக்காரன் எங்க இல்லைங்க, நம்ம கிட்டதான் இருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. ஹல்லேலூயா. அடிக்கடி ஏன் நம்ம மாமிசம் முந்திக் கொள்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை சில காலங்கள் நமக்கு தாமதமா இருக்கும். ஆமென். ஊழியத்துல சில எதிர்பார்ப்புகள் தாமதமா நடக்கும். பொறுமையா காத்திருங்க. அதுக்குள்ள இவன் வந்து சொல்றான் பாருங்க, இந்த கல்கு. அப்போ ஆண்டவர் சில அற்புதங்களை செய்யப்படுற உலகத்திலே. ஆமென். இவன் சொல்லி ஆண்டவர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. பரலோகம் நல்லா புரிந்து கொள் மக்களே. சாத்தான் சொல்லி அவன் என்ன குற்றப்படுத்தினாலும், தேவ ஜனங்களுக்கும் சபை மக்களுக்கும் விரோதமா சாத்தானை அடிக்கடி குற்றம் சுமத்தினாலும், தேவன் அவன் குரல் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டான்.
ஏனென்றால் அவன் மாமிசத்தில் வெளிப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார். ஆமே. ஆனால் ஒரே ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் சொல்றான், இந்த கல்லுகளை பாருங்க, உங்களுக்கு இத லேசான, நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? பசி வருதா? உங்ககிட்ட கல் இருக்கு, உங்ககிட்ட இருக்குது, அற்புதமா நீங்க செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. அப்ப சாத்தான் எங்கே நிற்கிறான்? அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை கண்டு மக்கள் என்ன பண்ணும்? வியப்படைவார்கள். பாருங்க, என் மக்களுக்கு அற்புதம் செஞ்சா போதும், அப்படி அவன் அற்புதத்துக்கு அங்கதான் நிக்கிறான் பாருங்க. இது பெரிய ரகசியம். ஆமே. அதாவது பரலோகம் ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையை செய்வதற்கு முன்பாக அவன் முந்திக் கொண்டு, பாருங்களேன், சில குடும்பத்துல திருமண வாழ்க்கை நடக்கும். ஆமே. பெண்கள் பார்க்க, ஒரு பெண் பார்க்கவும் ஒரு நம்ம மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று சில குடும்பத்தில் நடக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதே போல எந்த இடத்துல நான் வேலைக்கு சொல்லலாம், ஆமே, எந்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், அப்படியாக சில திட்டங்கள் வரும் பொழுது சாத்தான் முந்திக் கொள்வான். இந்த இடத்துல ஒரு பெண் பார்க்க நம்ம போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் வேற இடத்துல ஒரு பெண் பார்க்கும்படி அவன் அழைப்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரே காரியம் ரெண்டு நடக்கும். அப்ப தேவ சித்தம் எது, மனுஷன் சித்தம் எது? ஆனால் துரிதமா நடக்கிறதா? அவைக்குரிய பிள்ளைகளே, ஏசப்பா ஜெயிச்சிட்டாரு, நம்மளும் ஜெயிக்கதான் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ தேவ சித்தம் என்ன, ஒரு திருமண வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்கு மனுஷ சித்தம் என்ன என்பதை நாம் என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணணும். அப்போ வேத வேணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நல்லா புரிந்து கொள் மக்களே. ஆண்டவர் கிட்ட போய் என்ன சொல்றான்? நீங்க தானே அற்புதம் பண்ண போறீங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா தெரியும்? அப்ப ஆண்டு சொன்ன, அவனை பார்த்து எவ்வளவு அழகா பேசுறா தெரியுங்க. நம்மள அந்த என்ன சொல்லுவோங்க? அப்ப போ சாத்தானே, போ சாத்தானே, நீ யார்? இல்லை என்றால் சாத்தான் என்று அறிந்து கொள்ள பெரிய கிருபை. ஒருவேளை நல்ல ஐடியா கொடுத்த, இது நம்ம மாமிஸ்ல இருக்க வச்சுக்கோங்க, நமக்கு பசி வருது, நமக்கு தேவை இருக்கு, பணம் தேவை இருக்கு, சோதனைக்காரன் வரான், நல்ல ஐடியா கொடுத்தப்பா, இங்க வாங்கணுமா அங்க வாங்கணுமா, என்கிட்ட இருக்கா, அவகிட்ட பேசுவோம் பாருங்க. அப்போ நல்லா புரிந்து கொள் மக்களே, சோதனைக்காரன் கிட்ட நீங்க பேசணும்னா எப்படி பேசுறதுமா? இந்த வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். ஆமே. தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து போவது அல்ல, அது நம் ரத்தத்திலே, நம்முடைய ஜீவனில், நம்முடைய ஆவிலே கலந்திருக்க வேண்டும். நம்ம ஆளுக்குரிய பிள்ளைங்க யார் சாட்சி கொடுப்பா தெரியுங்களா? சாத்தா சாட்சி கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் பிசாசே, சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் பிழைப்பேன்னு சொல்லுகிறாயா? இல்ல இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆமென். மனுஷர்கள், மக்களே, கிறிஸ்துக்குள் இருக்கிற மக்கள் மாத்திரம் இந்த கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அனைவருக்கும் இந்த கிருபை ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? தேவன் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னோட பேசுங்க. என்னப்பா பேசுனீங்க? அட சொல்ல, அதிகாலையில என்கிட்ட வா, கிருபை கேட்டுக்கொள். அவனை நான் எதிர ஃபேஸ் பண்ண என்ன பண்ணணும்ப்பா? அப்ப ஆண்டவர் சொல்றார், சாத்தானே, உன் வார்த்தையில பிழைக்கிறவன் நான் அல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவ சபைக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கர்த்தர் கிருபையாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த மனுஷன் வார்த்தையை திருப்தி அடையாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேற்றுகிற வார்த்தை அல்ல, தோல்வி அடைகிற வார்த்தைகளும் அல்ல. ஆண்டவரோட வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் வாயிலிருந்து உங்களுக்கு புறப்படும். எப்படி என்றால் அது ரகசியம் தெரியுங்களா? அவர்கிட்ட நீங்க பேசணும். ஹல்லேலூயா. பிழைக்கணுங்க, யாத்துமா பிழைக்கணும். இவன் பேசி பேசி பாதாளத்துல கொண்டு போயிடுவான். உடனே என்ன பண்ண, என்கிட்ட இது பெரிய கிருபை. சோதனைக்காரன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அப்பாவுடைய வல்லமையை சோதிக்கிறான். நீங்க ரத்த சித்த போறீங்க, உங்ககிட்ட வல்லமை இருக்கு, நீங்க 40 நாள் ஜெபித்து இருக்கிறீங்க. ஆமே. பொதுவா பாருங்க, 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வச்சுக்க, நமக்கு வரும் பாருங்க ஒரு வல்லமையும் கிருபையும். ஆமே. அப்பா, ஒரு திருப்தி. எங்க சாத்த வரான்னு தெரியல, திருப்தி அடையும் போது வர. ஆனா ஏசப்பா திருப்தி அடையவில்லை, பசி உண்டாயிற்று. அப்ப வாழ்க்கையில நிறைய பசிகள் உண்டு. ஆமே. பாருங்க, சாத்தான் ஒரு வாழ்க்கையில் வரும் பொழுது சரிகிற தேவை, பசி எங்கெல்லாம் வருங்க? பசி, வயிற்று பசி உண்டு. ஆமே. பாருங்க, வேதம் சொல்லி ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் மனுஷன் பாடுபடுகிறான். இந்த வயிறு மட்டும் இல்லைன்னா, இந்த பசி இல்லைன்னா குடும்பங்கள் இல்ல மக்களே. ஏன் குடும்பமாக நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம்? பசி என்ற ஒரு செயல் இருப்பதனால். பாருங்க, பரலோகம் எவ்வளவு அழகா திட்டம். இது அருமையான, இந்த பசி வருது, ரொம்ப அருமையான கிருபைங்க. பசி வந்தால்தான் ஒரு பிள்ளை தாய்கிட்ட போகும். ஆமே.
ஹல்லேலூயா. தகப்பன் அதற்காக உழைப்பார். அப்ப ஒரு குடும்ப அமைப்பு எங்க இருக்குங்க? சாப்பாட்டுல இருக்கு. அதாவது பசியில இருக்குங்க. இந்த உலகத்துல மக்களுக்கு பசி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை இல்லையே. யார் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல. அவங்க பாட்டு அங்க ஒழுங்கி. அப்போ இந்த பசி என்ற ஒரு கிருபையான விஷயத்தை சாத்தான் கையாளுகிறான். ஆமென். அதனால் பாருங்க, சரீரத்துல பசி வந்த உடனே வருகிறான் என்றால் என்ன? பலவீனம் வரட்டும். ஆனால் நீங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும்? நான் எப்படி ஜெயிக்க வேண்டும்? அதான் ஒரு கிருபை. ஹல்லேலூயா. ஆதலால் சரீர தேவை வரும்பொழுது சாத்தான் தகுதி அடைகிறானா என்று சற்று கவனியுங்கள். ஆமென், கவனிங்க. அப்ப சொல்லுங்க, பிசாசே வார்த்தைகள், புறப்படுகிற வார்த்தைகள் பிழைப்பான். ஆமென். இன்றைக்கு நாம் எதுல பிழைத்துக் கொண்டிருக்கிறோங்க? சில பேர் வார்த்தை நம்ம பிழைச்சிட்டு இருக்கோமா? இல்ல மக்களே, நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாழ்க்கையில எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அருமையாய் பேசுவார். அருமையாய் பேசுவார் மக்களே. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க, இந்த வார்த்தையில வல்லமை உண்டு, பிழைப்பு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த வார்த்தையில நான் அசைகிறேன். ஆமென். நான் நகர்ந்துகிறேன், நான் உலாவுகிறேன். ஆமென். நான் வலது பக்கத்தில் சாய்ந்தாலும் இடது பக்கத்துல நான் நிற்கிறேன், அவருக்குள்ள நிற்கிறேன். வார்த்தைக்குள்ள நிற்கணுங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? வல்லமை உள்ளவா. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் எழுதி இருக்கிறதே. அப்படி என்றால் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க பாருங்க, எப்ப எழுதி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு அருமையா எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. என் வாழ்ந்த புறப்படும் வார்த்தை எங்க இருக்கிறது? ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட டைரக்டா பேசட்டும். சாமுவேல் கிட்ட பேசுறது பாத்தீங்களா? அப்படி பேசினா நான் உள்ளத்துக்குவேன். இல்ல, ஆண்டவர் அருமையா சொல்லுகிறார், என் தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எழுதப்பட்ட இந்த வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். அதுக்கு பிறகு என்ன தெரியுங்களா? சாத்தான் அவரை என்ன இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு பாத்தீங்களா, வாசிப்போம் 5வது வசனத்துல, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரையின் மேல் அவரை நிறுத்தினான். சும்மா அப்ப கூட என்ன பண்றாங்க? ஒன்னும் செய்யல, நிறுத்திட்டு, நீ தேவனுடைய குமாரனானா. இதுதாங்க இன்றைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்கிற பெரிய சோதனைக்காரன் சோதிக்கிறது என்ன தெரியுங்களா? தேவ சபையில தேவ பிள்ளைகளோடு சாத்தான் என்ன போல, நீ தேவனுடைய குமாரனால், நீ தேவ பிள்ளை, இப்படிதாங்க பேசுவாங்க. ஆமே. குடும்பத்துல என்ன நடக்குதுங்க? நீ யோகியமா இருக்கிறியா பாரு, நாங்க என்ன பண்ணலாம், ஆனா நீ தேவராஜ்யத்துக்குரியவர் அல்லவா, நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா, நீ தானே நல்லா இருக்கணும். அவன் சாட்சி கொடுப்பான். ஆமென். அதை கொண்டு நீங்கள் அசந்து போகாதீங்க. ஆமா, நான் தேவனுடைய பிள்ளைதான். அப்புறம் சொல்லு. ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் உன் வலது கணத்தில் அடித்தால் மறு கணத்தையும் கொடு. ஆமே. அங்க செத்து போடுவான் சாத்தான். சாத்தாடு ஏவப்பட்ட ஜனங்க ஒரு கணத்துல அடிக்கிறாங்க வச்சுக்கோ, இன்னொரு கணத்தை காட்டுதான் சொல்ல, கொடு. இங்க அடிச்சு நீ கொடுத்துட்டானா பாருங்க, இங்க வலது கணத்துல அடிக்கிறான், நீ இடது கணத்தை காட்டினா அவன் செத்து போயிடுவான். அடு கிருபை பாருங்க, அவ்வளவு தாழ்மை இருங்க. அப்ப சாத்தானுக்கு முன்பாக தாழ்மைப்படணுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மனுஷன் இல்ல, சாத்தானுக்கு முன்பாக நீ அதை பயிற்சி செய். அவன் ரொம்ப கம்பீரம் உள்ளவன். ஆமென். அவன் ரொம்ப பயங்கரமானவன், டிசிப்ளின் உள்ளவங்க. அவன் அப்படி அதிகாரத்தோட வருவான். ஆனா ஆண்டவர் எவ்வளவு உப்படி மேல, அதாவது தேவனுக்கு இவரும் போற இருப்பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ சாத்தானே, நீ கூப்பிட்டு வருவன் இல்ல. நல்லா புரிந்து கொள் மக்களே. சாத்தானை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் வேண்டும். எவன் வந்து என்ன எங்க கூட்டிட்டு போற, எங்க போறா, நீ போ. ஆண்டவர் சொன்ன, நீ தெரிஞ்சுட்டே போ, பயப்படாதே. ஹல்லேலூயா. ஏசாவோட உபதேசம் பாத்தீங்களா? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ண 2 மைல் தூரம் போ, தெரிஞ்சுக்கிட்டே போ. தேவஜனமே, சபைக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆமென். சோதனைக்காரன் எங்க வருவான்னு தெரியுங்களா? உலகத்துல இல்ல சோதனைக்காரன், ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பிட்டு இருக்கான். ஆமென். அதை நம்ம வகையறிந்து கொள்ள வேண்டும். அவன் கேட்கிற முதல் ஸ்டேட்மெண்ட், நீ தேவனுடைய குமாரன் ஆனால், அவனுக்கு வேண்டியது என்ன திரும்ப? ஒரு டவுட், சந்தேகம். ஆமென். வந்தது இயேசு கிறிஸ்துவா, இவர் யார், இவர் சொல்றது செய்யறாரா, அப்படி ஒரு சந்தேகம் வந்தாலும் சந்தேக பிசாசு இல்லைங்களா? அப்போ நீ தேவன், அப்ப அவர் சொல்லணும், ஆமா நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னா உடனே சொல்லுவான், பெருமை வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமென். இதுக்குதான் அவன் வாயை கொடுக்கிறான். ஆமா, நான் தான் தேவகுமாரன், நான் தான் கிறிஸ்து என்று அவனை பார்த்து சொல்லும்படி அவன் ஏவுகிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லல, நீ கத்து, நீ பேசு. அவர் கவலைப்படல பாருங்க. குமாரனானால் தாழ குதியும்.
நீ தேவகுமாரன் தானே, வானத்தில் பூமி படைத்தவன், நீங்க மேல இறங்கி வந்துட்டீங்களா, நீங்க என்ன பண்றீங்கன்னா உப்பரிலிருந்து கீழே குதிங்க. எல்லாம் இவன் சொல்றான். ஏனெனில் தம்முடைய தூதர்கள் உண்மை குறித்து கட்டளிடுவார்கள், உன் பாதம் கல் இடராதபடி அவங்க ஏந்து, இப்படியாக அவன் வசனத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கு வசனம் தெரியும். ஆமென். இதை கேட்டுக் கொடுக்க தேவ ஜனமே, வசனம் தெரிந்து விட்டது என்று சொல்லி நம்ம வாழ்வது அல்ல, இந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேனா? ஆமென். பாருங்க, சாத்தான் அவன் நடுங்குறான், நம்ம நடுங்க மாட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆமென். அவன் நடுங்குறான், அதுபடி கீழ்ப்படைய மாட்டான். ஆண்டவர் எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். அதற்கு இயேசு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதா. உன் தேவன் கிட்ட வந்து என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் பிசாசு அவர் மிகவும் உயர்ந்த மலையில் மேல் கொண்டு போய், ஆமென். இதாங்க சாத்தானுடைய பெரிய திட்டமே. நம்மளை எங்க கொண்டு போவான் தெரியுங்களா? உயர்ந்த இடத்துல கொண்டு போவான். நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவான். உயர்ந்த சில காரியத்தை காட்டுவான், கொண்டு போவான். தேவஜனமே, மாமிசத்தை வேண்டியது எல்லாம் கொடுப்பான். அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகள் மகிமை அவருக்கு காண்பித்தான். யாருக்கு காண்பித்தான்? தேவனை படைத்த தேவனை, உலகத்தை படைத்த தேவனுக்கு என்ன காட்டுறாங்க? உலகத்தை காட்டுறான். சில நேரத்துல பாருங்க, நம்ம வாழ்க்கை சில நேரத்துல தேவ பிள்ளைகளுக்கு தோற்று கிடக்கும். சில விஷயங்கள் நிர்மூலமாய் இருக்கும், பாழாய் கிடக்கும், கட்டப்படாத இடங்கள்ல இருக்கும். சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும், இதை கர்த்தர் கட்டுவார். ஆமென். நிர்மூலமாகனது எழுப்ப பண்ணுவார், எல்லாம் தெரியும். ஆனா வந்து பேசுவான், பாரு இங்க பாரு, இந்த உலக வாசிப்பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு, ஆயிடுச்சா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லுவான். அப்படிதாங்களா? என்ன வாழ்க்கை இப்படி இருக்கு, ஐயோ யாருமே உனக்கு நீ என்ன ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஆமென். யார் சாத்தான் டைரக்டா வரமாட்டான், மனுஷன் மூலமா வருவான். அதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், ஆமென், உலகத்தின் மகிமை உண்டு. மாமிசம் என்றால் என்ன? நம்ம பத்தம் கட்ட சொல்கிறார். நம்ம மாமிசத்துல இருக்கிறோம், ஆவிக்குரியர்கள் நமக்கு பேர் உண்டு. ஆனா சில நேரத்தில் மாமிசத்துக்குள்ள போறோமே. பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சொன்னாராம், எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பெண் வேணும் என் பையனுக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே குடும்பத்தார்கள் எல்லாம் பண்ணாங்க, ஆவிக்குரிய பெண்களை தேடி எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 3 மாதம் கழித்த பிறகு எப்படி இருக்கா மக அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, ஆவிக்குரிய பெண் தான் நீங்க கேட்டேன், ஆனா நீங்க எந்த ஆவின்னு சொல்லலையே அப்படின்னு சொல்றாராம். ஹல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய பெண் உண்டு, அது எந்த ஆவி? பிசாசு ஆவியா? ஆமென். கிறிஸ்துக்குள்ள இருக்க ஆவியா? ஒட்டே கேட்க கூடாது. அதாவது நம்ம பேசுற வார்த்தைகள் கவனமாய் இருக்க வேண்டும். ஆவிக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளான பெண், ஆமென், இயேசு கிறிஸ்துவுக்கான பெண். பொதுவாக ஆவிக்குரிய பெண், ஆவிக்குரிய வட்டாரத்துல ஆவிக்குரிய என்ன ஆவிங்க? ஆமென். இதை அனலைஸ் பண்ணுங்க. இது எல்லாருக்கிட்டையும் கிரியேட் செய்து, ஹல்லேலூயா, தேவ ஜனத்துக்கு அதிகமாய் கிரியேட் செய்து ஏசப்பா கிட்ட வந்துருச்சு, நம்ம கிட்ட வருது ஏமாத்துருங்க. ஆமென். உயர்ந்த மலை கொண்டு போய் எல்லா மகிமை எல்லாம் காட்டுது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சொல்ற, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். அவனுக்கு எவ்வளவு தைரியம் பத்தி. ஏன்னா ஒரு தேவன் வந்து மாமிசத்துல இருக்கிறார். அப்ப மாமிசத்துல இருக்க பிசாசு வந்துருவான், புரியுங்களா? அப்போ நீங்க தேவனுக்கு மறுபடியும் சொல்றான், நீங்க என்ன பண்றீங்க? சாஷ்டமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள்லாம் உமக்கு. அப்போ இந்த உலகத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமே, அவனை பணிஞ்சிட்டா இதெல்லாம் கொடுத்துருவான். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, தேவனுக்காக நான் வாழுகிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், நான் அப்படி இருப்படா இப்படி இருப்படா, இல்ல மக்களே, இல்ல. தேவன் கொடுப்பதை வைத்து நம் வாழ்வுதான் திருப்தி. ஹல்லேலூயா. ஆமென். கிடைக்காத காரியத்தை நாம் ஏன் கண்களை அலைய விட வேண்டும்? ஆமென். பாருங்க, அவனை பணிஞ்சுட்டா, அதான் அவன் போட போக்கல. இப்பொழுது இந்த கடைசி காலத்துல என்ன தந்திரம் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள் இருக்க பிள்ளைகள் அவனுக்கு பணிந்து வாழ்கிறார்கள். தான் தேவனுடைய பாரமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறான், நான் கொடுப்பேன் என்று காத்து கொண்டிருக்கிறதுக்கு முன்பாக அவன் வந்து கொள்கிறான், அவன் முந்திக் கொள்கிறான். ஆமென். பொதுவாக ஆவிக்குரிய பிள்ளை, கிறிஸ்துக்குள்ள பிள்ளைகளுக்கு இவங்க என்ன அங்கீகரிக்கல, இவங்க ஏற்றுக்கொள்ளல, அப்பா அடிக்கடி சிந்தனை கொண்டு வந்துருவான். அப்பாரு உனக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் கைவிட்டுட்டார். எது கைவிட்டுட்டார் பாரு, உன்னை தேவ பிள்ளை தானே, ஏன் எதுக்கு துக்கம், ஏன் உனக்கு இந்த வியாதி, எதுக்கு இந்த பிரச்சனை
எதுக்கு அடிக்கடி இவ எழும்பிட்டே இருக்கிறான், இவ எழும்பிட்டு இருக்கா உனக்கு விரோதமாக? அவன் சொல்லுவான், அவன் இப்படிதான் பேசி கொண்டிருப்பான். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆமே, அவனை பணிகிறது காட்டிலும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் வாழ்வது உலகத்துல எவ்வளவு பெரிய கிருபை தெரியுங்களா? அதுல தேவன் சரிமா அவன் சொல்றான், ஏசப்பா பார்த்து, நான் உனக்கு தர ஆண்டவர் என்ன தெரியும்? அப்போது ஏசு கிறிஸ்து சொல்ற, அப்பாலே போ சாத்தானே. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ இந்த நேரத்திற்கு பேசுறது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவன், பரலோக தேவன், இந்த 40 உபவாசத்தை பின்பு அவர் என்ன செய்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உபவாசம் என்பது என்ன? தேவனோடு வாசம் செய்வது. அப்ப ஆராதனை, மக்களே, ஆராதனை என்ற பாட்டு பாடி கைத்தட்டி நம்ம ஆடல் பாட அல்ல. உபவாசம். அவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறார் என் தேவனை. ஆமேன். என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய போகிறோம் என்று பரலோக திட்டம் பண்ணிக்கிற நேரங்க. ஆராதனை என்பது என்ன தெரியுங்களா? எந்தெந்த பிள்ளைங்க என்னுடைய பிளானிங்ல இருக்கு, எந்தெந்த பிள்ளைங்க என்னோட சித்தத்துக்குள்ள இருக்கு என்று கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிற நேரம் தான் ஆராதனை. ஆமேன். தேவ சபையிலே நம்ம தேவனோடு பேசுவது என்ன தெரியும்? ஆராதனை, மக்களே. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக சத்ரு எழும்புகிறான். அவன் எந்த கோணத்தில் நம்மளை சுற்றி வந்தான், ஜெயம் நமக்கு தான். ஏன் நமக்காக பாடுபட்டாருங்க. நமக்காக ரத்தம் சிந்தன இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுடைய சரீரத்துல பூசப்பட்டு இருக்கிறது. ஆதலால் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறீங்களா? கொழுந்து விட்டு எறியணுங்க, நெருப்புல இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என் இருதயத்தில நெருப்பு அக்கினி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்த burning fire. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் எலும்புக்குள்ளே உம்முடைய அக்கினி புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அப்படி என்று என்ன? எனக்குள், என் இருத்துக்குள் அக்கினி இருந்தால் சாத்தான் பேசும்பொழுது குப்பைகள், சாத்தான் அந்த குப்பை பேசும்பொழுது அவன் வருகிற பாவக்கிரியைகள், சோதனைகள், அக்கிரமங்கள், கீழ்ப்படியாத விஷயங்கள் எல்லாம் எனக்குள் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற இந்த அக்கினி இருக்கு பாத்தீங்களா, அது சுட்டு எரித்திரும். இந்த இருதயத்துல இருக்கிற அக்கினி நம்முடைய இருதயம் அக்கினியா இருக்கும் பொழுது வகையறிந்து கொள்ளலாம். ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது வரவன் யாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, இது சாத்தானா? இவ்வளவு காலம் நம்மளோட கிரியை செய்து இவன் தானா? பிசாசே, அப்பாலே போ சாத்தானே, போண்ட பக்கம். அப்படி சொல்ல நமக்கு தைரியம் வருகிறதா? சாத்தானே சாத்தானே சோதிச்சிடாதோ. ஒரே அலை. தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை இருந்து கொண்டே சாத்தானை பார்த்து, பாம்பு வருது, அது வருது, தூங்கும் பொழுது தூக்கம் வரலையா? உன் கனவுல பாம்பு வருதா? என்ன பண்ணு? பிசாசு, வலுசர்பத்தின் ஆவியே, இவன் கடுத்துடுவான், அவன் கடுத்துடுவான், திகில கொண்டு வருவான். எப்படியாவதுங்க அவனுக்கு நம்ம ஆத்துமாவை பாதாளத்துக்கு கொண்டு போனோம். ஆனா ஏசப்பா என்ன எப்படி இந்த சம்பவத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாரு தெரியுங்களா? அப்பாலே போ சாத்தானே. என்ன பாருங்க, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு. அப்ப சாத்தானுக்கு பரலோக தேவனுக்கிட்ட பணிந்து போக கூடாது. நம்ம இவனுக்கு பணிந்து உலகத்தின் ஆசைக்குள் உட்பட்டு சரீர தேவைக்காக வாழ்ந்து கொண்டு அவரை திட்டம் அதுதான். இப்போ நாம் அனைவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நாம் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிள்ளைகளே, சாத்தானை நம்ம ஒரு நாளும் தகுதிப்படுத்த கூடாது. அப்படி என்றால் என்ன? என் சரீர தேவைக்காக நான் வாடும் பொழுது, என் சரீரக்கு எதிர்பார்க்கும் பொழுது சாத்தான் தகுதியாகிறான், அவன் நம்மிடத்தில் வந்து வாசம் செய்கிறான். ஆதலால் மாமிசத்துக்கு உட்படுத்தாபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் நான் உட்கொள்ள வேண்டும். நான் இதை சாப்பிடணும், ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். இது அருமையான வார்த்தைகள். பரம ஈவை ருசி பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார், ஜெயம் கொள்கிற பிள்ளைகள். அதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இப்ப நாம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நீங்களே சொல்லணும், ஏசப்பா உங்க வார்த்தை கிடைத்தோட உட்கொள்ள வேண்டும். அது என் ஆவி, என் ஆத்மா, சரீரத்துக்குள்ள அந்த ஜீவன் புறப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, எல்லாம் சொல்லுவோம். கண்களை மூடி, அப்பா எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் அடிக்கடி இரவும் பகலும் ஆண்டவரே அவன் வந்து வந்து போய்கொண்டிருக்கானப்பா. எல்லாம் சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக சாத்தான் அடிக்கடி வந்து சோதனைக்கார
தேவன் அப்பா ஒவ்வொரு நாளும் வந்து நீ தேவகுமாரனா, நீ தேவ பிள்ளையானா, தேவ பிள்ளையானா என்று அவன் சாட்சி கொடுத்து அப்பா என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே நான் உலகத்தார் அல்லப்பா சொல்லுவோமா? ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லப்பா, நீர்தான் எனக்கு சொந்தம், நீர்தான் எனக்கு கிருபை, நீர்தான் எனக்கு ரட்சிப்பு. ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், ஆசைகள், சரிகிற தேவை வரும்பொழுது சாத்தான் தகுதியாகிறான். சொல்லு மக்களே, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வாயில புறப்படுகிற வார்த்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. இந்த எழுதப்பட்டிருக்கப்பா, இந்த வேதத்தை நான் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. சொல்லும் மக்களே, எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வேதத்தை நான் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. நான் யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னோட சரீரத்தையா, என்னுடைய பிசினஸ் ஐயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உறவுகளா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை விட நான் யாரை நேசிக்கிறேன்ப்பா? அப்பா என்னையே நான் நேசிக்கிறேனா? அப்பா என் சரீர தேவை தேவை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் தேவ சபையிலே ஆண்டவரே சரீர தேவைக்காக அநேக ஆராதனைகள் உண்டப்பா. ஆனால் ஆவிக்குரிய தேவைகளோ ஓரிபாலா மௌதர கபலா ஷபதுர பக்கபலவா. ஆண்டவரே இந்த நாட்கள் சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஆராதனை வேலையிலே மகிமை தேடாத ஜனங்கள் உண்டப்பா. ஆண்டவரே இயேசுவே தேவமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபை மக்கள் மத்தியில அப்பா ஆண்டவர் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆராதனை வேலையில அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையை தேடும்படி, என் இயேசுவை தேடும்படி அப்பா சாத்தான் வருகிறான் அப்பா. எங்கள் வாழ்க்கையில தேவைகள் வந்தவுடனே என் பிள்ளைகள் திருமணம் என்று சொல்லும் பொழுது சாத்தான் கொழுப்புறானா? உன் பிள்ளை வாழ்க்கைக்காக நீ போராடி போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் வேறு திசையில கொண்டு போகிறானா? கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே இந்த வார்த்தையின்படி என்னிடத்தில் வா, உன் பிள்ளை காரியத்தை நான் ஜெயமாய் முடித்துக் கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வேளை நீங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க தேவ ஜனமே. என் மக்களே வருமானம் இல்லை, கையின் பிரயாசங்கள் இல்லை, நான் வேதனையோடு இருக்கிறேன், என் தேவைகள் அநேகம் உண்டு. ஒரே ஒரு காரியம் பாருங்க, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். மக்களே நீ தேவராஜ்யத்தை தேடும் போது சரீர தேவை தானாய் வரும். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, உனக்கு எல்லாம் தானா வரப்போகுது. நீ ரொம்ப கடினமாய் ஜெபிக்க வேண்டியது அல்ல. ஆனா ஒரே ஒரு காரியம், பரலோகத்தை திட்டத்துக்குள் உட்பட்டு போராடி போராடி ஜெபம் பண்ணு. உலக தேவைக்காக நீ கடினப்படாத. இயேசுவின் நாமத்துல பாவம் இருதயங்கள் யாரெல்லாம் கடினப்பட்டு இருக்கிறதோ, ஒரே கடினமா ஒரே கஷ்டங்கள் துக்கத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்க சொல்லிக் கொண்டிருக்க தேவ ஜனமே, உலக தேவைக்காக நீ பயப்படாதே, கடினப்படுத்தாதே. அதை கர்த்தர் தானாய் கொடுக்கிற காரியம். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீ போராடி ஜெபிக்க வேண்டும். நீ கர்த்தரை தேடு, கர்த்தருடைய வார்த்தையை தேடு. சோதனைக்காரன் வாழ்க்கையில் அடிக்கடி வருகிறானே, உன்னை சோதிக்கிறானே, நீ தேவ பிள்ளையா, நீ தேவ பிள்ளையா என்று சொல்லி அவன் ஒரு நாள் உன்னை துன்பப்படுத்துகிறான். ஆம் சொல், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, என் தேவன் எனக்கு எல்லாவற்றும் தானாய் கொடுப்பா, தானாய் விளைய செய்ய போகிறார். ஓ ரிபல்லா சந்துருபக்கா. அப்பா எல்லாம் பொருத்தனை பண்ணுங்க. அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கைக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆராதனை வேலையில எல்லாம் சொல்லுவோம், அப்பா உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே தேவைக்காக உங்ககிட்ட வரக்கூடாது அப்பா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் தேடி தேடி உம்மிடத்தில் வராதபடிக்கு உம்மை தேடி தேவ ராஜ்யத்துக்கு ரகசியங்களை தேடி அப்பா மகிமையான வாழ்க்கையை தேடி அப்பா உங்ககிட்ட நாங்க வந்து ஆராதனை வேலை ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்படியாக ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஜெபித்தார்களே, கர்த்தர் அந்த இடத்துல விடுதலை கொடுத்தாரே, அதே போல அப்பா இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணட்டும். இன்று முதல் நான் ஆராதனை வேலையில என் தேவனை தேடுவேன், என் தேவனை பணிந்து கொள்வேன். இந்த உலகத்தின் ஆசைகளோ உலகத்தின் தேவைகள் அல்ல, அதை கர்த்தர் கொடுப்பா. நான் தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது சொல்ல மாட்டீர்களா அப்பா, உண்மை தேடும் பொழுது தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது அப்பா ஆண்டவரே உலக காரியங்கள் கூட கொடுக்கப்படும் ஆண்டவரே. அப்பா கூட கொடுக்கப்படுற காரியத்தை குறித்து நாங்கள் போராடாதபடிக்கு கூட இருக்கிற தேவனை குறித்து நாங்கள் போராடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்துருங்கப்பா ஆண்டவரே. சோதனைகளை ஜெயிக்க, வேதனைகளை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்துருங்கப்பா, எங்களுக்கு கிருபைகளை கொடுத்துருங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தோடு நீங்க பேசுங்கப்பா. நீங்க எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தீங்களோ, உங்களை பின்பற்ற சீஷராக நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க நீங்க அழகாய் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. சோதனைக்காரங்கள் மேற்கொள்ளும்படி, திகைத்து போகாதபடிக்கு அக்கினியா நாங்கள்
எழும்ப எங்கள் இருதயங்கள் அக்னியா நெருப்பாய கொழுந்து விட்டு எரியும்படி எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.